ஹாய் காய்ஸ் அனையாங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மன் எஃப்ஓ ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான்டா. ப்ளீஸ் பார்க்காதங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஜிம்மன் உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு உங்களை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருந்திருக்காது. ஆனால் அவனுக்கு நீங்கள் கூட இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் பயங்கரமாக ஷார்ட் அவுட் ஆகியிருந்திருப்பீங்க. அவனும் உங்களை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுருந்துருப்பான். ஓகேடா, நம்ம அப்படி ஸ்டோரியை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான். நீங்களும் ஜிம்மனும் காரில் போயிட்டுருக்குறீங்க. நீங்கள் மூஞ்சை தூக்கி எங்கேயோ வச்சுருக்கிறீங்க. அவன் உங்களையும் பார்க்குறான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு. ஏன்டி இப்படி இருக்கிற? என்ன அதை எங்கிட்ட திரும்பி கேட்கலாம்ல. என்ன இதுக்கு கேட்காமலே இருக்கலாம். உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசாத ஜிம்முன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? என்ன பண்ண? காலையிலே என்னை கிளம்புன்னு பாடாப்படுத்தி எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட சொல்லாமல் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கியே, எதுக்கு? ஓ அதுவா, அதான் மேடத்துக்கு கோவமா சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறேன்னு? உன் கூட வரவே பிடிக்கல, அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற நீ? சும்மா உன்னை வெறுப்பு எத்தனை நல்லா தாண்டி இருக்குது. ஒன்றா போதும் காலையில் இவ்வளோ டென்ஷன் ஆகாத. அப்புறம் லோ பிபிலேருந்து எல்லாம் ஏறி வேணாம், கொஞ்சம் பார்க்க வயனாக இருக்குது. அப்புறம் முழு ஹிட்லராக ஆயிடுவேன். என்னமாச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அவன் உங்களை ஏர்போர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஓகே வந்தாச்சு. வயன் இறங்க. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தா? சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்க வரேன். நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஓகே தொடலை ஆகிட்டு மட்டும் கட்டி பிடிச்சதுங்க இல்லை, இந்த அறிவு இருக்காதே. என்னது? ஒன்றும் இல்லை ஹிட்லர், உள்ளே போகலாமா? எதுக்கு? வாடி, சும்மா நைங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போகிறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஐரண்டையும் அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அவன் பின்னாடி போகிறீங்க. அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே மின்னு, ஆலிஸ், டேயோன், உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. எல்லோரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க இல்லையா? ஸோ அந்த கோவத்தில் நீங்கள் யாரையுமே எதுவுமே பார்க்காம நீங்கள் அமைதியாக போய் அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. ஆலிஸ் பார்க்குறா, அவள் சிரிச்சிருப்பா இல்லையா உங்களை பார்த்து. அப்படியே அந்த ஸ்மைலெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கா. பக்கத்துலேயே டேயோன்னு நிற்கிறான். ஆலிஸ் ரொம்ப அழகாக இருக்கா. அந்த தாலியெல்லாம் வேர் பண்ணி ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு நெத்திலெல்லாம் போட்டு வச்சு நிறைய பேங்கிள்ஸ் போட்டு அந்த வீல் சேரில் உட்காந்துருக்கா. நீங்கள் அப்படியே சைடாக அவளை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃப்ளோரை பார்த்துக்கிறீங்க. அவள் சின்ன ஸ்மைலோட அவங்க கையை வந்து பிடிக்கிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி, என் மேலேயே உனக்கு கோவமா என்ன? உன்னை தானே கேட்டுட்ருக்கேன். அங்கே ரெடி பார்த்துட்ருக்க, நான் இங்கே இருக்கேன். மாமா சொல்ல ஆலிஸ், சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் ஆலிஸ். இவ சாப்பிட்டாளா? அது சொல்லுங்க. இல்லை மேம் சாப்பிட்டு 2 நாளாக போகுது. எனக்கு தெரியும். எதுக்கடி இப்படி அடம் பிடிச்சிட்ருக்கேன்? சாப்பிடாம கிடந்து செத்துலான்னு நினச்சிட்ருக்கிறியா என்ன? நீ ஒன்றை கஷ்டப்படுத்திக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற. அது உனக்கு தெரியுதா இல்லையா? நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க. ஆலிஸ் போதும் சரியா, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா சேஃபாக போ. மாமா கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இவ்வளோ நுண்டு உனக்கு ஏதாச்சும் ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் உடனே ஜிம்மன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிடுறேன், ஓகேவா? நான் அடுத்த செகண்ட் உன் கண்ணு முன்னாடி நிற்பேன். அப்படியா? சியோலேருந்து ஜெர்மனி வரத்துக்கு 1 டே ஆகும் தெரியும்ல? அதெல்லாம் அப்போது மாமா ஜெட்டு வேகத்தில் வந்துடுவேன். அப்படியா? ஆமாம். அப்புறம் டேயும் சார் எல்லா ரிப்போர்ட்டுமே எடுத்துக்கிட்டல? எல்லாமே எடுத்துக்கிட்டேன் சார். எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் ஆலிஸை பார்க்குறீங்க. அவள் அப்படியே பார்த்துட்டு உங்களை சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. ஏன்னா ஜிம்முன்னு உங்களை சொல்லாமல் தானே கூட்டிகிட்டு வந்திருப்பான். எங்கே கிளம்பிகிட்ருக்க நீ? எதுக்கு ஜெர்மன் போயிட்டுருக்கா? டேயும் என்னாச்சு? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? இல்லை மேம், சார் உங்கள்கிட்ட சொல்லிட்டுன்னு சொன்னாரே. நீங்கள் திரும்பி ஜிம்முன்னு பார்க்குறீங்க. சும்மா சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நாலிஸோ ஜிம்முனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு அவள் உங்களை பார்க்குறான். அவள் கையை பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் போய் அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணுறீங்க. அவங்க சீக்ஸை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படாத, நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் ஜெர்மன் போகிறேன். ட்ரீட்மெண்ட்டுக்கா? எதுக்கு? இங்கே என்னாச்சு? இங்கே தான் எல்லாமே ஓகேவா இருந்துச்சுல்ல? ஓகே தான், இவ்வளோ நாள் நீ கூட இருந்து பார்த்துக்கிட்ட.
இப்பயும் நீ என் கூடயே இருக்க முடியாது இல்லையா? அதனால தான். யார் சொன்னா நான் உன் கூட இருக்க முடியாதுன்னு? ஏய் ஏய், ஏய், நான் அப்படி சொல்ல வரலடி. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, நீ அதை பாரு. இதோ இவனை தான் நான் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துட்டேனே, இனி இவன் என்னை பார்த்துக்குவான். என்னட்டையும் நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன வேணுமோ நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை அப்படி பார்த்துக்கிட்டான். இனிமேல் கட்டின பொண்டாட்டி வேற, அவன் சும்மாவா விடுவான்? எனக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சுல்ல, இனி உன் லைஃப்பை நீ பாரு. என்னடி பேசுகிற? அப்போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அப்படியே போயிடணுமா என்ன? நான் அப்படி சொல்ல வரல வயன். அவங்கவுங்களுக்கான வாழ்க்கையை அவங்கவுங்க வாழுவோன்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் நீ எனக்காக வாழ்ந்து, எனக்காக எல்லாமே பண்ணி, எனக்காக கஷ்டப்பட்டு, எனக்காகவே எல்லாமே பண்ணினல்ல, இனிமேல் நீ உன் லைஃப்பை பாரு. எனக்குன்னு ஒரு பர்சன் வந்துட்டான், இனி கூடவோ குறைச்சோ நான் அவன் கூட இருந்துக்குவேன். அப்போது நான் உனக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க உன்னை கையிலெல்லாம் தாங்க போகிறது கிடையாது, அவங்க வேறு லெவலில் அவங்கள தாங்குவாங்க. என்ன ஜிம்மன் மாமா, கரெக்டாக? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மனை ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆலிஸ் போகவும் அவன் உங்களை பார்க்குறான். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பொறுமையாக இருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் நல்லபடியாக போயிட்டு வரேன். இல்லை, நானும் கூட வரேனே அப்படிங்கிறீங்க. ஜிம்மன் உங்களையும் பார்க்குறான், ஆலிஸையும் பார்க்குறான். ஆலிஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ தனியாக இருப்ப? நலமா நீ இருக்க மாட்டல்ல? சாப்பிட்றதுலேருந்து உன்னை குளிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கணும்ல. நான் தானே உன்னை இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டேன். நானும் உன் கூட வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்த்து, நானும் அவளோட போட்டுமா, நான் போகிறேனே. அவன் எதுவுமே பேசலை. அவன் ஆலிஸை பார்த்துட்டு உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறான். உங்கள் அம்மா தான் இப்போ கிட்ட வந்து நீல் ஒன் பண்ணி, இவ்வளோ நேரம் என்னடி சொன்னாவ, உனக்கான லைஃப்பை நீ பாரு, அவளை பார்த்துக்கிறதுக்கு டெய்யூன் இருக்கான். அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாளோ அதே அளவுக்கு தான் டெய்யூனும் லவ் பண்ணுறான். அவன் டெய்யூனை பார்த்துக்குவான், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஒயன், எனக்கு புரியுது ஒயன். நான் போயிட்டு நல்லபடியாக வந்துடுவேன். நீ இப்படி அழுதுகிட்டு அடம் பிடிச்சா நான் எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது? சிரிச்சுக்கிட்டே பய சொன்னால் தானே நான் போக முடியும். நானே இப்போ தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கேன் ஜிமின் மாமா பேசினதுக்கப்புறம். நீ அந்த பயத்தையே கொண்டு வந்துடுவ போல இருக்கு. சொல்லு. நீங்கள் அவளை அப்படியே டியர்ஸோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவள் பெண்ட் பண்ணி உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவளும் அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் நிஜமாகவே ரொம்ப லக்கியான கேர்ள் ரீ. ஒன்று மாதிரி ஒரு அக்கா கிடச்சதுக்கு. என்ன வேணாலும் பண்ணுற ஒருத்தி, உலகத்தையே திருப்பி போடுற அளவுக்கு ஒருத்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவங்க போர்கிட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஜிம்மினை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கிட்ட கூப்பிட்றான். அவனுக்கு பெண்ட் பண்ணி இயர்ஸை கொண்டு போகிறான். ஆலிஸ் காதுக்குள்ளே என்னமோ சொல்கிறா. ஜிம்மின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு 2 பேரையும் புரியாமல் பார்க்குறீங்க. என்ன மாம்ஸ், புரிஞ்சுதா? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு கால் பண்ணணும். கண்டிப்பாக. சரி, ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீல் சேரை மூவ் பண்ணும்போது ஜிம்மினை தான் பார்க்குறான். ஜிம்மினை பார்த்துட்டு உங்களை பார்க்குறா. ஜிம்மின் அவள் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் ஆலிஸ் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புறான். உங்கள் அப்பா அம்மா தான் நீங்கள் அழுதுட்டு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாங்க. நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இப்போ உங்கள் அப்பா தான், என்னடா பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன? சொல்லு. இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுலேருந்து என்கிட்ட இன்ன வரையும் பேசலை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஏன் இப்படி இருக்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் அம்மா கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஜிம்மன் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். ஏய் பாப்பா, என்னடி பண்ணிகிட்ருக்க? உன் பேரண்ட்ஸ் டே, இப்படி பண்ணாத, அழுகிறாங்கல்ல, நகர்ந்து நெல். பாப்பா, நான் சொல்கிறத கேளு. கோவம் என்கிட்ட தானே, என்கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணு. அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடு. அவங்களும் ஊருக்கு கிளம்புறாங்கள்ல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணிடுறீங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா உங்களுக்கு பயங்கரமான கோவம். இவ்வளோ தூரம் நம்ம வேண்டான்னு சொன்ன ஒரு பர்சனுக்கு அவனை தானே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கோவம் தான். அதுலேருந்தே நீங்கள் உங்கள் அப்பா அப்பாட்ட பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ ஜிம்மன் தான், ஆண்டி அங்கிள் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க,
ஆலிஸும் போகிறா, நீங்களும் போகிறீங்களா? ஸோ அதனால தான் அவள் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறா. நான் தான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குனாச்சும் வந்து வீட்டில் அவளோட இருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஜிம்மன், நான் என்னோட அம்மா, எனக்கு தெரியும் அவளோட பிடிவாதமும் திமிரு என்னன்னு சொல்லிட்டு. அவளுக்கு என்ன, கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்னு கோவம், அவ்வளோதானே? அவள் போக போக புரிஞ்சுக்கோ. ஆனால் இவ எப்படி தான் இப்படி ஆனான்னு தெரிலடா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு பார்க்குறப்போ. ஆண்டி, நான் இப்போவும் சொல்கிறேன், ஒயன் தான் நல்ல பொண்ணு, நல்ல புருஷன்தான். சரி பார்த்துக்கோ, கால் பண்ணுங்க. நான் கூட ஃபஸ்ட்டு யோசிச்சேன் ஜிம்மன், என்னடா நம்ம பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நம்ம அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோமேன்னு. ஆனால் இப்போ நீ வந்து பேசின பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவளை ஒன்றை தவிர வேறு யாரும் பார்த்துக்க முடியாது. நான் ரொம்ப சந்தோஷமாகவே போகிறேன். மேடத்துக்கு கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் கால் பண்ண சொல்லு, சரியா? கண்டிப்பாக ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஜிம்மன் கிட்ட பேசவே மாட்டீங்க. ஆனால் ஜிம்மன் என்னென்ன பேசிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் ரொம்ப கடுப்பாகி ஏதாச்சும் 1-2 வேர்ட்ஸ் பேசினா தான் உண்டு. இப்படி தான் உங்களுக்குள்ள அந்த இது போய்கிட்டு இருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணி வரும்போது ஜிம்மன் தான், என்னடி ஏன்டி இப்படி இருக்கிற? எப்படி? உன் அப்பா அம்மா தானே, என்கிட்ட தான் கோவப்படுற, சரி அவங்கள்ட்ட ஏன் கோவப்படுற? கூடவோ குறைச்சோ நீ பேசியிருக்கலாம்ல. பாரு, ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க, இனிமேல் எப்போ வருவாங்களோ? நான் செத்தாக வருவாங்க தானே. அவன் சடனாக பிரேக் போட்டுடுறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவன் ஷோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் ஐஸ் 2 அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டு அவன் ட்ரைவ் பண்ணுறான், எதுவுமே பேசலை. உண்மை தானே, நான் செத்தா கண்டிப்பாக வருவாங்கல்ல. பயன் மரியாதையே வாய மூடு. நான் உன்கிட்ட பேசவே முடியாது. ஏன், நான் சாக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன? ஏன்டி அப்படியே பேசிகிட்டு இருக்க? ஏன்னா உன் கூட வாழவே பிடிக்கல, என்னால் இருக்கவும் முடியல. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நம்ம எதுவும் பேச வேண்டாம், சரியா? வீட்டுக்கு போகலாம். சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, வா ரெஸ்டாரண்ட் எதுவும் போகலாம். நான் வரமாட்டேன் கூட. சரி சரி ஜிம்மன், கொஞ்சம் பொறுமையாரு. இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவளுக்கு இன்னும் கோவமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போகலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசலை. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் கார் போகுது. ஒரு லேக் சைடு பிரிட்ஜில் அப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் அதையே அமைதியாக பார்த்துக்கிட்டு வரீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த செகண்ட் கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. ஓ, இறங்கி போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக நின்றுட்டு வா. நீங்கள் ஒரு மாதிரி ஜிம்மனே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் வெளியில் இறங்கி வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட்றான். நீங்களும் எதுவுமே பேசாமல் அந்த லேக்கு கிட்டே போயிட்டு அப்படியே ஹேண்ட் 2 கட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. ஜிம்மன் உங்கள் பின்னாடி வந்து ரொம்ப அமைதியாக அந்த லான்ஸில் உட்காந்துருக்கான். நீங்கள் எதுக்குமே பேசாமல் ஜிம்மனுக்கும் பக்கத்தில், ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படி தான் போய் உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மனும் அந்த லேக்கை பார்த்துட்ருக்கான், நீங்களும் அந்த லேக்கை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது அந்த லேக்கை பார்த்த மாதிரியே ஜிம்மன், சொல்லு ஹிட்லர். இப்போ நீங்கள் அவன் பக்கம் திரும்புகிறீங்க, அவன் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல், நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது. அதை பார்த்தா அது ஏன்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன தான் வேணும் என்கிட்ட இருந்து? என்னன்னா புரியலையே, எதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அந்த லேக்குக்குள்ளே போடுறான். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? இவ்வளோ பண்ணியும் என்ன தான் ஏன் கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ணாலும் எனக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணிகிட்ருக்க. ஏன் ஃபேமிலி எதுக்கு நீ டேக் கேர் பண்ணிக்கிற? என்ன பண்ண தப்புக்கு ப்ராஷர் எதுவும் பண்ணிகிட்ருக்கியா என்ன? அப்படின்னு வச்சுக்கோயேன். கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்லு. மறுபடியும் உன் கேள்வியை நீ திருப்பி கேளு. உனக்கு என்கிட்டேருந்து என்ன தான் வேணும்? ஒன்றும் வேண்டாம். அப்புறம் ஏன் என்னை கல்யாணம் பண்ண? அது நான் உன்னை லவ் பண்ணுறனால. ஏன் விருப்பங்கிறது இதில் உனக்கு முக்கியம் இல்லையா? அப்போ என் ஃபீலிங்ஸ்க்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா ஜிம்மன்? எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவ்வளவுக்கு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? ஜிம்மன் ப்ளீஸ், என்ன ஐயோ என்னமோ பண்ணுற ஜிம்மன். நீ உன்னை விட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். நீ போகிறதுக்கான ஃப்ரீடம் கொடுக்குற, ஆனால் என்னால் போக முடியல.
நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ பண்ணுறதுக்கான அந்த ஃப்ரீடம் கொடுக்குற, நான் எதுவும் பண்ண முடியல. என்ன என்ன ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கிற நீ. எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த இதெல்லாம் ஒரு கல்யாணம் கிடையாது. உன் கூட நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி உன்னை விட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணா, என்னை விட்டு உன்னால் போக முடியல. அதானே என்னை போக விட மாட்டேங்கிற. அதான் இங்கே பிரச்சனையே. நான் உன் கையை பிடிச்சி தடுக்கவே இல்லையே. ஏய் இரு இரு இரு, ரொம்ப யோசிக்காத. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும். எனக்கு உன் கூட வாழணும். எனக்கு உன் ஃபீலிங்ஸாக ஷேர் பண்ணிக்கணும். உன்னுடைய இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் நான் இருக்கணும். ஆனால் எனக்கு நீ வேண்டான்னு சொல்கிறேனே ஜிம்மன், அதுவும் பிரச்சனை ஏன்? அதை ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்லை தூக்கி மறுபடியும் லேக்கில் போடுறான். லிட்ரலி உங்களுக்கு பைத்தியமே பிடிக்க போகுது. இவன் என்னடா பேசுகிறான்னு சொல்லிட்டு சீரியஸாகவே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக அப்படி திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப ஹைக்குவாக. இவன் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு மென்டலே பிடிச்சிடும் போல இருக்குது. நீங்கள் செம்ம கடுப்பாய் அப்படியே எந்திரிச்சு நின்று பல்ல கடிச்சிட்டு நின்று பார்த்துட்ருக்குறீங்க. ஓ பார்த்து முடிச்சாச்சா, போகலாமா? நீ ஓவர் ஸ்மார்ட்டாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு வெறுப்பேத்துற என்ன. நீ வெறுப்பாய்கிட்டு இருக்கையில் ரொம்ப அழகாக இருக்கிற. பார்த்துடி, ஆள் இல்லாத நேரம் இழுத்து வச்சு கிஸ்ஸு தான் அடிச்சிட போகிறேன். உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு காருக்கு போகிறீங்க. ஜிமின் உங்களை நின்று பின்னாடி இருந்து அப்படியே நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து உங்கள் ட்ரைவ் கண்டினியூ ஆகி இப்போ வீட்டுக்கு வந்துடுறீங்க. நைட் டைம் தான். சீரியஸ்லி நீங்கள் மேரேஜ் முடிஞ்சு 2 days ஆகிடுச்சு. 2 நாளுமே நீங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கீழே வந்தீங்கன்னா ஜிமினோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடயும் நல்லா தான் பேசுகிறீங்க, பழகுவீங்க. அதுவும் இல்லாமல் ஜிமினோட வீடு பெரிய மேன்ஷன் இல்லையா, நிறையா ரிலேட்டிவ்ஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டு போவாங்க. ஆஃப்டர் தட் பிஸ்னஸ் மேன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெய்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் வந்துட்டு போவாங்க. உங்கள் ரூமுக்கு வர அந்த மார்னிங் ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் ஃபுட்டு எல்லாமே ரிட்டன் ஆகிட்டு இருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இன்னும் சார் கிட்ட வந்து பேச முடியல. நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியே கிட்டத்தட்ட 2 days தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிட்டிங்க, ஃபுட் எடுத்துக்காமல். இப்போது ஜிமினோட அம்மா தான், டே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல, நானும் போய் கூப்பிட்றேன், அறவே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கான், நீ தானே இதெல்லாம் கேட்கணும், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். என்னடா பேசிகிட்டு இருக்கிற, நம்ம பொண்ணு அவளுக்கு உடம்பு சரியில்லை. எப்படி உடம்பு சரியில்லாமல் போணுச்சு? ஆமாம், எப்படி உடம்பு சரியில்லாமல் போணுச்சு? தெரியாதுல்ல, அப்பா அமைதியாக இருங்க. டே அது எப்படி போனால் நமக்கு என்ன, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதா இல்லையா? என்னங்க இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? அம்மா அது அவன் ஒய்ஃபுமா, அவன் பார்த்துக்க போகிறான், நீ ஏன் இப்படி கோவப்படுற? இல்லைங்க இவன் இன்னும் பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கிறானான்னு எனக்கு பயமாக இருக்குது. யார்? வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் உனக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறானா? என்ன சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேட், நான் போய் என்னென்னு பார்க்குறேன். ரூமுக்கு வரான். அவங்க ரூம்லேருந்து 2 மேடு வெளியில் வராங்க. அவனை பார்த்தோன்னே டக்குன்னு பவ் பண்ணிவிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. என்னாச்சு? சார் மேம் டின்னர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் கேட்டிங்களா? எவ்வளவோ கேட்டுட்டோம் சார், எதுவுமே வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. சரி ஓகே, அப்பா அம்மாட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம் சரியா? சரிங்க சார், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளேட்டை வாங்கிக்கிட்டு அவன் உள்ளே போகிறான். நீங்கள் ரொம்ப அமைதியாக அவ்வளோ டயர்டாக ஒரு மாதிரி லோன்லினஸ்ஸாக ஒரு அந்த பால்கனி விண்டோ இருக்கும் இல்லையா, ஸோ ஃப்ளோரில் உட்காந்து கால் 2 அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் தலையை செவத்தில் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட வர்றான். அவங்கள்ட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவனை பார்த்தா அவனோட சவுண்டு கேட்டால் நீங்கள் தலையை மட்டும் கீழே போட்டுக்கிறீங்க. அவன் கொண்டு வந்து பிளேட்டை பக்கத்தில் வச்சுட்டு அவனும் ஃப்ளோரில் அப்படியே உட்காந்து அவன் சீக்ஸில் கையை கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் எதுவுமே பார்க்காத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. எவ்வளோ நாள் இப்படி இருக்கலான் இருக்க? உன்னை தானே கேட்டுட்ருக்கேன், எவ்வளோ நாள் இப்படி இருக்கலான் இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? ஹே ஏதாச்சும் ஆகிட போகுதுடி. அதில் உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கெல்லாம் ஏதோ ஆகுது. இந்த மாதிரி பேசாதடி, சாப்பிடாம கிடக்குறடி. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சோண்டு சாப்பிடு சரியா? இங்கேருந்து போ. சரி நான் போகிறேன். இதில் கொஞ்சமாக ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுங்க. இந்த சூப்பு மட்டும் நாச்சும் எடுத்துக்குவேன். தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஏன்டி இப்படி உன்னையே நீ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்னை சாவடிக்கிறடி நீ. ரொம்ப வித்தியாசமெல்லாம் பேச கற்றுக்கிட்ட போல இருக்கு. ஓ நீங்கள் பாரு,
என் மேலே கோவம்னா நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என் மேலே கோவம்னா நீ என்கிட்ட காட்டு, சரியா? என்னை அடிக்கிறேன்னா அடி, உனக்கு திட்டணும்னு தோணுதா திட்டு, என்னை என்ன பண்ணணுமோ நீ பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று நீ காயப்படுத்திக்காத, சரியா? ம் நீ இவ்வளவும் பண்ணுனா எனக்கு எவ்வளோ வலிக்குமோ அதை விட அதிகமாக வலிக்குது நீ ஒன்றை காயப்படுத்திக்கும் போது. அப்போ நான் ரொம்ப சந்தோஷம். நீ கஷ்டப்படுறல்ல, அப்போ நான் அப்படியே இருக்கேன். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ என்ன காயப்படுத்துறன்னு சொல்லிட்டு நீ செத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு அது புரியுதா இல்லையா? தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா? நீ பேசுகிறது கூட என்னால் கேட்க முடியல. வயன், நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. நான் கேட்கலையே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. என்னைய என்னமோ பண்ணி வச்சிருக்கிற நீ. வீட்டை விட்டு வெளியில் போக முடியல. போனாலும் நான் உன்கிட்ட தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. அப்பா, அம்மா, ஆலிஸ் இவங்களுக்காகவே நான் உன் கூட வாழ்கிற மாதிரி இருக்கு. இதில் நான் எங்கே இருக்கேன் தெரியலையே. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே, சொல்லு. சரி, நான் தான் காரணம், சரியா? நான் தான் காரணம், நான் இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சோண்டு சாப்பிடு, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக வேணாம், உனக்காக நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாம். நீ என் வாழ்க்கை விட்டு நீ முழுசாக போகிறேன்னு சொல்லு, நான் சாப்பிட்றேன். என்னால் முடியாது, நானும் சாப்பிட போகிறது கிடையாது. ஃபைன், நீ சாப்பிட மாட்டல்ல? சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸை பிடிக்கிறான். என்ன பண்ணுற? நீ தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையெடு அப்படி சொல்கிறீங்க. ஆக்சுவலி உங்களால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூமெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் நீங்கள் 2 நாளாக சாப்பிடாம இருந்தது ரொம்ப அனிமிக்காக இருக்கிறீங்க. உங்களால் அவனை ஸ்ட்ரகிள் பண்ணவும் முடியல. அவங்க ஹேண்ட் 2 அப்படியே பின்னால் பிடிச்சி டைட் பண்ணிக்கிட்டு அவன் அந்த ஃபுட்டு இருக்கும் இல்லையா, அதை நல்லாவே கையில் எடுத்து உங்கள் மவுத்துக்கிட்ட கொண்டு வர நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. சத்தியமாக விட போகிறது கிடையாது. தேவையில்லாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்காக சாப்பிடு, அவ்வளோதான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே நான் வேறு மாதிரி பண்ணிட வேண்டி. முதல்ல கையெடு. என்ன பண்ணுறீங்க? விடு. காட்டுன்னு சொல்கிறேன்னா எதுக்கு தாண்டி இவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இருக்க நீ? நீ என்னை மேலும் கஷ்டப்படுத்துகிற, என்னை விட்டுன்னு சொல்கிறேன்னா இல்லையா? காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மவுத்தை பிடிச்சி உங்கள் மவுத்துக்குள்ளே ஒரு பைட்டும் வச்சு விட்றான். நீங்கள் மெல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. அவன் மவுத்தை அப்படியே கையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஒழுங்காக முழுங்கிரு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட்றீங்க. அவன் அடுத்த செகண்ட் அவன் லிப்ஸை கொண்டாந்து உங்கள் லிப்ஸ் மேலே வைக்கிறான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இன்னும் பைட் பண்ணாமல், அந்த பைட் இருக்குள்ளே அதை சாலோ பண்ணாமல் அப்படியே இருந்திருப்பீங்க. அவன் லிப்ஸை வச்சு அப்படியே ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் இப்போ தான் கல்ப் பண்ணுறீங்க. ஃபுட்டு உங்களுக்குள்ளே இறங்குது. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் போய்கிட்டே இருக்குது. அவன் கிட்ட வந்து இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் பண்ண வச்சிடாத, அப்புறம் அதுவும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பேன், சரியா? ஒழுங்காக சாப்பிட்டு முடி, இல்லைன்னா நான் இப்படி தான் ஃபீட் பண்ணுவேன். ஒரு பைட்டை எடுத்து வச்சுட்டு அவன் லிப்ஸை சக் பண்ணி கடிச்சு எடுத்துருவேன். உனக்கு ஓகேனா நீ பட்னியாக கடை, இல்லைன்னா ஒழுங்காக சாப்பிட்ரு. முதல்ல நகர்ந்துப்போம். கிட்ட தான் வந்துட்டேன், இன்னும் ஒன்று மட்டும் கொடுத்துக்கிறேன்டி. சி நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிப்ஸை வைப் பண்ணுறீங்க. அவன் சின்ன ஸ்மைலோட அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் எதுக்குமே பேசாமல் அந்த பிளேட்டில் இருக்க ஃபுட்டை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறீங்க. நீங்கள் கை கழுவாமல் அவனை பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி உங்கள் கையை எடுத்து அவன் பிளேட்டில் வாஷ் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட்டை அப்படியே கிட்ட கொண்டு வந்து உங்கள் மவுத்தெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, சமத்து புள்ள இப்படி தான் இருக்கணும், இனிமேல் டெய்லியும் சாப்பிடணும், கரெக்டாக 3 நேரமும் கரெக்டாக சாப்பிடணும், இல்லைன்னு வச்சுக்கோ கிஸ் அடித்து சாப்பாடு விட்ட தெரிஞ்ச எனக்கு பண்ணியும் சாப்பாடு விட்ட தெரியும், புரிஞ்சுக்கோ. நீ ஏன் பொண்டாட்டி, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. உன்னால் வெளியில் கூட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஓகேவா? போடா அப்படிங்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே பிளேட் எடுத்துகிட்டு வெளில போகிறான். வெளில போயிட்டு பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு செஸ்ட்டில் அப்படியே கையை வச்சுக்கிறான். அப்பா, என்னாடி இப்படி தான் இருக்கிற நீ? ஒரு வழியாக சாப்பிட்டுட்டான். இனிமேல் சாப்பிட்ருவேன். பேசாமல் இதை முன்னாடியே யோசிச்சுருந்துருக்கலாம். என்ன பண்ணுறது, கொஞ்சம் அடம் பிடிச்சா தானே இவ புதுசாக நமக்கு ஐடியா வருது.
பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு லிப்ஸில் கிஸ் அடிச்சிட்டோம், தேங்க்ஸ் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு போகிறான். நீங்கள் உள்ள உட்காந்து உங்கள் லிப்ஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்படியே தான் உங்கள் டேஸ் வந்து மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட 3 months போகுது. இந்த 3 monthsல ஜிம்மு என்ன வேணாலும் பண்ணுவான் அவங்கள்ட்ட. ஆக்சுவலி அவன் ஹக் பண்ணுறது என்ன, கிஸ் பண்ணுறது என்ன, ஏதாச்சும் ஒன்று உங்களை பண்ணிகிட்டு இருப்பான். அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் அடம் பிடிச்சிங்கன்னா லிட்ரலி எப்படின்னா உங்களை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஜிம்மனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் அடம் பிடிச்சா அதுக்கு தகுந்தாப்புல அவன் மாறிக்குவான், நீங்கள் அழுதிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்களை அப்படியே கேர் பண்ணிக்குவான். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிடுவான். பட் அதுக்கு வெளியில் வரவே முடியாதுன்னு அடம் பிடிச்சாலும் பிடிச்சி மல்லு கட்டி ஏதாச்சும் ஒன்று சொல்லி வெளியில் இழுத்துக்கிட்டு போயிடுவான். நீங்கள் ஏந்திரமும் உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் பேசாமல் தான் இருக்கிறீங்க, ஆலிஸ் கிட்ட மட்டும் டெய்லியும் பேசிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்படியே டேஸ் போனாலும் அவன் ஆஃபீஸ் போயிட்டு வர்ற அந்த பிட்வீன் கேப்புக்குள்ளே உங்களோட லோன்லினஸ்ங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ரூமை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 1 month ரொம்ப அடம் பிடிச்சிருந்துருப்பீங்க. நீங்கள் ரூமை விட்டே வெளியில் வந்திருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி ஜிம்மினோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப பெரிய பிஸி மேன்ஸ் இல்லையா. ஸோ அவங்க டெய்லி பார்ட்டி, பிஸ்னஸ் மீட்டிங், அது இது ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறனால உங்களோட மேரேஜ் லைஃபுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது சீரியஸாகவே ஜிம்மினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே தெரியாது. ஜிம்மன் மென்னுக்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான். இன்னும் வந்து உங்களை நேரில் பார்த்து பேசவும் கிடையாது. டே போதுண்டா, நிறுத்திக்கோ, அவள் தான் இவ்வளவு ஹர்ட் ஆகுறான்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அதுக்குன்னு என் பொண்டாட்டி அப்படியே விட முடியுமா என்ன சொல்லு? நீ பண்ணுறனால தான் அவள் இவ்வளோ இரிட்டேட் ஆகிறா. இருந்துட்டு போகுது, எனக்காச்சும் ஒரு நாள் சரியாயிடுவா. ஏண்டா எனக்காச்சும் ஒரு நாள் சரியாயிடுவான்னு சொல்கிறியே, அதுக்குள்ளேயும் அவள் கஷ்டம் தானே பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது லேப்டாப் டைப் பண்ணிகிட்டு இருந்ததா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிம்மன் முன்ன பார்த்துருப்பான். சொல்லு, இதெல்லாம் அவள்கிட்ட ஃபன் பண்ணி விளாட்ற மாதிரியா இருக்கு உனக்கு? நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்க, அவ்வளோ இரிட்டேட் ஆகிட்டே இருக்கிறா. வேணாண்டா, ஏதோ தப்பாக போகுது. அவள் மைண்ட் அளவில் ரொம்ப ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அவள் வித்தியாசமாக இருக்கிறாடா. வேண்டாமே, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ண விட. நான் ஒன்றும் அவளை தடுக்கலையே, நீ தடுக்கலை. ஆனால் அவள் ஃபேமிலின்ற விஷயத்தினால தான் உன் கூட இருக்கிறா. உன் கூட பிடிச்சி கூட இல்லையே, அது உனக்கு புரியுது தானே? ஏன்னா சரி, என்னால் அவளை விட முடியாது. என்னடா நீ பேசுகிற? சைக்கோ எதுவும் மாறிட்டியா என்ன மின்? உனக்கு புரிய மாட்டேங்குது மின். அவள் வேற ஒரு விஷயத்தில் லாக்காக இருக்கிறா. அதை உடச்சி அவள் எப்போ வெளியில் வராளோ அப்போ தான் அவளால் ஃப்ரீயாக யோசிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அவள் யோசிக்கிறதுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஏதோ தப்பாக நினைக்கிற ஜிம்மன். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை மின். ஆனால் ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ, என்னால் அவளை விட முடியாது, அவ்வளோதான். அவள் என் கூட தான் இருக்கணும். டே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன வேணாலும் வச்சுக்கோ, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு, என்னமாச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போயிடான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த 3 monthsமே நீங்கள் இப்படி இருக்கிறது அவனை தான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்திருக்கோம். சொல்லப்போனால் சம் டேஸ்லாம் ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு ரொம்பவே அழுது இருந்திருப்பான். நீங்கள் அழுகும் போதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் இப்போது பெட் மேலே உட்காந்து லேப்டாப் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஃப்ளோரில் அமைதியாக உட்காந்துருந்தவங்க ஜிம்மனை பார்த்து அப்படியே எழுந்து வர்றீங்க. ஜிம்மனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது நீங்கள் எழுந்து வர்றீங்கன்னு சொல்லிட்டு. ஜிம்மன் சொல்றி பொண்டாட்டி, என்ன ஏதோ சாப்பிடணுமா என்ன? அது வந்து மெய்டை ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டா இல்லை கீழே போறியா? நான் அவகிட்ட பேசணும். அவகிட்ட பேசணும்னு சொன்னேன் ஜிம்மன், கேட்டுட்டு தான் இருக்க. சொல்லு. எனக்கு டைவர்ஸ் வேணும். அவன் ஒரு செகண்ட் அப்படியே டைப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் மறுபடியும் கேஷுவலாக டைப் பண்ணிகிட்டு இருக்கிறான். வேறு ஏதாச்சும் இருக்கா? எனக்கு டிவோர்ஸ் வேணும். நான் இங்கேருந்து போகணும்னு ஆசைப்பட்றேன். இது ஹெல்ப்பாக தான் கேட்குறேன். அவனால் பண்ண முடியுமா? என்னால் பண்ண முடியாது. வேறு ஏதாச்சும் சொல்லணுமா நீ? ஏன்னா என்னால் முடியாது. அதான் ஏன் கேட்குறேன். என்னால் முடியாது ஒயன். இங்கே பாரு ஒயன், நீ என்ன நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். சரியா ஜிம்மன்? என்னால் உன் கூட இருக்கவே முடியல ஜிம்மன். என் மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்குது. அப்போ ஒரு மாதிரி சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு இருக்குது. என் ஃபீலிங்ஸை நீ என்னென்னு கேட்க மாட்டேங்கிற.
உன் இஷ்டத்துக்கு பொண்டாட்டி அதை பண்ணிட்டியா, ஹிட்லர் இதை பண்ணியா, பாப்பா அங்கே இது நடந்துச்சு, இங்கே இது நடந்துச்சுன்னு டே பை டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற. என்னென்னமோ பண்ணுற ஜிம்மன் நீ. நீ ஆனால் சந்தோஷமாக தான் இருக்க. என்னால் அந்த சந்தோஷத்துக்குள்ளே வரவும் முடியல. என்னால் சுத்தமாக முடியல. நானாவே இல்லை. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஜிம்மன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உன்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் அது முடியாது. நீ வேறு ஏதாச்சும் பேசணுன்னா சொல்லு, நான் காது கொடுத்து கேட்குறேன். ஓகே, இதுதானே நீ ஆசைப்பட்ட? அவன் அமைதியாக திரும்பி பார்க்குறான். நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. சொல்லி தானே ஆசைப்பட்டேன். நான் உன்னை ரிவைஸ் பண்ணிட்டேன். நீ என்னை பழி வாங்குறதுக்காக மேரேஜ் பண்ணி டே பை டேயாக நீ சந்தோஷமாக இருக்கிற. ஆனால் நீ என்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. என்னை நீ பழி வாங்கிட்டு இருக்க அதானே? இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? தயவு செஞ்சு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிவிட்டு என்னை விட்டுறியா? என்னால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. எனக்கு நாள் போக போக ஒரு மாதிரி இருக்குது. உன் ஃபேஸை பார்க்க முடியல என்னால். இந்த ஒரு ரூமுக்குள்ளே, இந்த 4 செவத்துக்குள்ளே நான் யாருனே தெரியாத அளவுக்கு நான் தொலைஞ்சு போன மாதிரி இருக்குது ஜிம்மன். நான் என்ன பண்ணணும்? எனக்கு நீ சந்தோஷமாக என் பொண்டாட்டியாக என் கூட இருக்கணும். நீ ஓகேயா? உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஓகேனா இங்கே இரு, இல்லைன்னாலும் நீங்கள் தான் இருக்கணும். ஃபைன், இதான் உன் முடிவில்லை. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே திரும்பி போக போகிறீங்க. உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறான். அவன் பெட்டில் படுத்து அவன் செஸ்ட்டு மேலே நீங்கள் அப்படியே படுக்கிற மாதிரி போயிட்டு 2 பேருமே ஆனால் ஃபுல்லாக லேடவுன் ஆகிடுறீங்க பெட்டில். ஆனால் நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவன் செஸ்ட்டில் அப்படியே ஹேண்டை வச்சுக்கிட்டு அவன் கண்லேருந்து லைட்டாக டியர்ஸோடு பார்த்துட்ருக்காங்கள. இப்படி இருக்கிறனால நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? என்ன உன்னால் 1000 மடங்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் உன்கிட்ட அதை காட்டிகிட்டு இருக்க முடியாது. நீ அதை விட்டு வெளியில் வருவேன்னு நான் ஒவ்வொரு செகண்டாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்றைக்கும் அதை விட்டு வெளியில் வரையோ அன்றைக்கி நம்ம லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா நான் இருக்கேன். உனக்கு அழணுன்னா நீ இப்போ கூட செஸ்ட்டில் படுத்து நீ அழு. உனக்கு தட்டி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். சரியா? அதை விட்டுட்டு கண்டதை யோசிக்காத, என்னை விட்டு போகணும்னு யோசிக்காத. உனக்கு ஒரே ஆப்ஷன் தான். நீ வாழ்ந்தாலும் என் கூட தான் வாழ்ந்தாகணும். நீ சாகணும்னு டிசைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அதுக்கும் ஒரு செகண்ட் முன்னாடி ஜிம்மன் உயிரோட இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு நீ செத்துக்கோ. உனக்கு புரிய நினைக்கிறேன். செத்தாலும் நான் உன் கூட தான் சாவேன். உங்கள் டியர்ஸ் அப்படியே போயிட்டு அவன் செஸ்ட்டில் விழுகுது. நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜிம்மன் கழுத்தை அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சி அவன் செஸ்ட்டில் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே இறுக்கமாக பிடிக்கிறான். நீங்கள் பர்ஸ்ட் அவுட் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. கிடந்து கத்துறீங்க. அந்த ரூமே அப்படியே அலறுது. ஜிம்மன் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறான். தேம்பி ஒரு கட்டத்தில் நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் அப்படியே உங்களை ரஃப் பண்ணி கொடுத்து டாப் பண்ணி கொடுத்துட்ருக்குறான். நீங்கள் பர்ஸ்ட் அவுட் ஆகி உங்கள் சவுண்டானது ஜிம்மன் காதே கிளியுது. அந்தளவுக்கு கத்துறீங்க. அதே போஸில் அவன் ஷர்ட்டையும் அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கிறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் த பை ஃப்ரம் BTS Dream Take 2.0. டாடா, பை, see you, love you all.